நான் எங்கள் அம்மாவுக்கு தலை சீவ போகிறேன். தலை சீவ போகிறேன். என் பிள்ளைக்கு வெக்கத்தை பாருங்க, தலை சீவ போகிறேன். எங்கள் பாப்பா வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து புதுசாக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. வழக்கம் போல தான் சொல்லாமல் ஆர்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தவொடனே அம்மா ட்ரெஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. 2 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்கன்னா, என்னமோ சொல்லுவாங்களே, பயங்கரமாக ஹேர் ஸ்டைல் பண்ண தெரிஞ்ச மாதிரி முடியை பிடிச்சி வெட்டி வயசான காலத்தில் முடியை வெட்டி உனக்கு அதெல்லாம் தேவையடின்ற மாதிரி எவ்வளோ நீட்டாக முடி இருந்துச்சு தெரியுமா எனக்கு. இதோட கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் 4 டைம் 5 டைம் முடி வெட்டிட்டு எனக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நானும் வெட்டிக்கிட்டே இருக்கேன். இப்போ வந்து இதுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாமல் நான் ஒழுங்காக தலை சீவி வீடியோ போடுறதில்ல. ஹேர் ஸ்டைல் எனக்கு பண்ண தெரியல. 2வது அதுக்கு ஒரு முடை. இந்த ஷார்ட்டாக இருக்கிற முடிக்கு இப்போ நான் வெட்டி விட்டதுனால தான் எனக்கு இந்த முடிக்கு வந்து எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், அந்த கொடுமையை பார்த்தீங்களா? இந்த மாதிரி முடி எனக்கு கலந்து வந்தது காலத்துக்கும் கிடையாது. இப்போ இந்த 2 மாதமாக இப்படி கொத்தா ஒன்றுமே இப்போ சீப்பு போட்டு சீவில் எதுவுமே பண்ணலை. ஏன்னு கேட்டிங்க, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் தலைக்கு எண்ணெயே வைக்கிறதில்ல. கிட்டத்தட்ட எண்ணெய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, தலைக்கு எண்ணெயே வைக்கிறதே இல்லை. அதனால தான் என் முடி இந்த கெதியில் இருக்குது. இப்படிலாம் முடி கொட்டினதை இப்படி தான் எடுத்தேன். சும்மா இப்படி எடுத்ததுக்கே இங்கே பாருங்க, கையில் எவ்வளோ முடி இருக்குன்னு. இவ்வளோ முடி கொட்டுது. அப்போல்லாம் முடி வந்து பறக்கக்கூடாதுன்னு தலை சீவினாங்கன்னா காலில் சுற்றி வச்சுப்பாங்க. இப்போ நம்ம வந்து சுருட்டி மடியில் வச்சுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த முடிக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லா இருக்குன்றத எங்கள் பாப்பா சொல்லு பண்ணி விட போகிறாங்க. அங்கே பாருங்கள், என் பிள்ளை என் மேலே காட்டு எவ்வளோ என் மேலே பாசம் தான். என் பிள்ளை அம்மானு டேட்டா அடிச்சிருக்கோம். இந்த அம்மானு டேட்டா அடிச்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய கதை இருக்குது. என்ன கதை சொல்லியிருப்பாப்பா? ஒரு கதையும் இல்லை. ஏன் அந்த கதையை இப்போ நிறைவேற்றிட்டேன்னா, அந்த கதை எதுக்கு தெரியுமா? அம்மானு அடித்தாதான் அடுத்தடுத்து டேட்டா அடிக்க விடுவேன்ட்டு என் பிள்ளை அம்மானு அடிச்சு வச்சுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளை எப்படி எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விட்றான்னு பார்க்கலாம். அந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லணும், சரிங்களா? நல்லா இருந்துச்சுன்னா இனிமேல் அதே மாதிரி பண்ணி நான் வீடியோ போட போகிறேன். நீ சொல்கிறத என்னைக்கு செஞ்சுருக்கேன்ற மாதிரி அப்படி சொல்கிறேன். நீ என்றைக்கு நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று சமையல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நேற்று ஒரே ஒரு நாள் தான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ளே அம்மனி வந்து குழம்பே வச்சு முடிச்சிருச்சு. ஆனால் வந்து குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வச்சுருந்தா. நேற்று அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. மீதி ஆகலை, கரெக்டாக செஞ்சுருந்தா. இன்றைக்கி சண்டேவாம். மேடம் தூங்கிடுச்சு, சமைக்கலை. அவங்க அப்பாவுக்கு காலையில் நான் தோசை ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு போயிட்டாங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரல. நான் வந்து அவர் வேலை இருக்கிறதுனால நான்வெஜ் எதுவும் செய்யலை. நைட்டு செஞ்சுக்கலான்னு விட்டுட்டோம். ஆனியன் குழம்பு தான் வச்சேன். அதனால் வந்து இந்த குழம்பு திங்கிறதுக்கு நான் வரதுக்கு கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வரல. நாங்கள்லாம் முட்டை வச்சு சாப்பிட்டாச்சு. அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ எடுக்க முடியல, சமையல் எதுவும் பண்ணாதனால. நான் 2 டைம் நான் தான் சமைச்சிருக்கேன். இன்றைக்கி நைட்டு மேடத்தை வச்சு செஞ்சுருவேன். அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா இன்றைக்கி நான் செஞ்சுட்டு இருந்தனால அவள் தான் ஒரு நைட் செய்வாள். ஓகே, இப்போ என் தலையை வந்து எப்படி சீவரான்னு பார்க்கலாம். அதனால தான் சொன்னேன், ரெகுலராக ஒரு வீடியோவை போடுறேன்னு சொன்னால் போடுறதில்ல. அதுதான் சொல்கிறத செஞ்சுட்டு தான் மாதிரி வேலைங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளை வந்து இப்போ தலை சீவ போகிறா. அவளை வந்து காட்டக்கூடாதான். மேக்கப் ஆர்டிஸ்ட் என் பிள்ளை. எனக்கு என்னடி என் தங்கம், உனக்கு என்னடி என்னடி காட்டின என்னடி? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பிள்ளை தலை சீவ கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். சீரம் வைக்கிறாங்க. எனக்கு வந்து சீரமா அது என்ன பாப்பா? என்னை விட்ட குழம்பு வைக்கிறேன் ஜீரகம்னு சொல்லிடுவேன். அதாவது இதுக்கு பேர் இதுதானே கரெக்டாக நோட் பண்ணி சொன்னால் சொல்லிடுவேன் நான். நம்ம வந்து எல்லாமே யதார்த்தமாக பேசுகிற மாதிரி நினச்சி பேசிடுறது, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ வந்து எனக்கு சீரம் தடவுறா. சீரம் அது எனக்கு நல்லா சூப்பராக வாசடிக்குது. நான் வைக்கவே மாட்டேங்க, இதெல்லாம் தலைக்கு வைக்கவே மாட்டேன். பிள்ளைங்களுக்கு தான் வாங்கி தருவேன். நான்லாம் வைக்கவே மாட்டேன் எப்போவுமே. பார்த்துக்கோங்க என் பிள்ளை என்ன ஹேர் ஸ்டைல் எனக்கு சீவரான்னு சொல்லி. இதை நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இவ்வளோக்கு முடி ஷார்ட்டாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி தலை சீவா. எப்படி சீவரா, எதை பார்த்து சீவரான்லாம் தெரியாது. அவ்வளோ அழகாக தலை சீவா. எல்லா மாடல் தலையும் சீவா. காலேஜுக்கு போனால் அவங்க மிஸ்ஸு கூப்பிட்டு உங்கள் பொண்ணு எதுக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வராங்கன்ற மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வராங்கன்னா அந்த தலையை பார்த்துட்டு தான் அவங்க அப்படி சொல்லுவாங்க.
எதுக்கு இப்படி மாடர்னாக தலை சீவிட்டு வராங்க, சிம்பிளாக வரலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து தலை சீவிட்டு போவா, சூப்பராக சீவிட்டு போவா. நமக்கு அது சிம்பிளாக தான் தெரியும், அவங்க கேட்பாங்க அந்த மாதிரி, அந்த அளவுக்கு தலை சீவிட்டு போவா. நான் அவள் ஹேர் ஸ்டைல் பண்ணுற போது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது என்ன சாதாரணமாக தான் சீவிரா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதில் வந்து அவள் வந்து மேலெல்லாம் பண்ணுவாள். இது வந்து டிஃப்ரெண்ட்டான தலையாக வந்து என் பொண்ணு மாற்றும். என் பிள்ளை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் பிடிச்சிருக்கேன் என் தலையை. வெள்ள முடியாது ஏன் நீ வெள்ள முடிய சொல்லிட்டு இருக்க? வயசாகாத எல்லாருக்கும் தான் வயசாகும், எல்லாருக்கும் தான் முடி நரைக்கும். இப்போல்லாம் 10 வயசு பிள்ளைக்கே முடி நரைக்குது, என்ன சொல்கிறீங்க? எனக்கு வந்து முடி எண்ணெயே வைக்காமல் இருந்ததுனால இன்றைக்கி தான் லைட்டாக சீரம் தடவிருக்கா. எண்ணெயே வைக்காதனால அந்த எடுத்த வரியெல்லாம் தெரில பாருங்களேன், அப்படியே லைனாக இதாகிடுச்சு. முடி நிறைய துண்டு முடி ஆயிடுச்சு முடி கொட்டுறதுனால. ஏப்பாப்பா இல்லைன்னா அந்த வரி அவளுக்கு சீவும் போதெல்லாம் தனித்தனியாக முறுக்கி தனித்தனியாக தெரியும். எனக்கு ஒன்றுமே தெரியல, நார்மலான தலைமாரி ஆகிப்போச்சு. நார்மலான தலைமாரி ஆகிப்போச்சு. அவ்வளோதான், சீரம் வச்சதுனால அவ்வளோவா தலை வந்து அந்த லுக்கு கொடுக்கல. சீரம்னா நம்ம முடியெல்லாம் துண்டுங்க பாருங்கள், துண்டு முடி எப்படி நிற்கிதுன்னு. நான் நல்லா பாங்கு பண்ணுவேன் முடி, இப்படி விட்டுட்டேன் என்னன்னு தெரியல. நீ இதெல்லாம் பத்தாது, காது வேறு கம்மல் போட்டு அருந்து போச்சு. இப்போ இத்திலோண்டு கம்மல் போட்டிருக்கேன், இதுவுமே கீழே வந்து தொங்குது. எல்லாம் நிறைய கொஞ்சம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது நம்ம ஃபேஸில். நீ ரெடி பண்ணி என்னத்த பண்ண போகிற? பிள்ளைங்கள ஆனதுக்கப்புறம்ன்ற மாதிரி அப்படியே விட்டாச்சு. ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய ஹேர் ஸ்டைலு. சிம்பிளாக அதாவது நார்மலாக ரெகுலராக நம்ம வீட்டில் பண்ணிக்கிற ஹேர் ஸ்டைல் தான். இப்போ பாருங்கள், தலை சீவனத்துக்கப்புறம் இந்த கொடுமையை பாருங்களேன், இவ்வளோ முடி வந்திருக்கு எனக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? பொண்ணு எனக்கு எப்படி சீவிருக்கான்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான். எங்க பின்னாடி தெரியுமா நல்லா இருக்குல்ல? ஃபேஸுக்கு நல்லா தான் இருக்குது இந்த மாதிரி சடை. ஆனால் அந்த வரி மட்டும் தெரிஞ்சதுன்னா நல்லா இருந்திருக்கும். முடி பூரா அங்கே பாருங்கள், இவ்வளோ முடி வந்திருக்கு. இப்போ சீவரத்துக்குள்ளேயே எனக்கு முடி கொட்டினது இவ்வளோ. இது கொட்டாதான் நான் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் நானே வைத்தியம் பண்ணிடுவேன். சீக்கிரமாக முடியை வளர்க்குறேன் நான். எனக்கு இப்போ முடி வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது, முடியை பூரா வெட்டிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்லேயே முடி வந்து எல்லாருமே எங்கள் வீட்டில் முடி அதிகம் தான். நான் தான் வெட்டிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் அவ்வளோ திட்டிகிட்டு இருக்காங்க, முடியை பூரா வெட்டிவிட்டு அப்படின்னு சொல்லி. சீக்கிரம் வளர்த்துக்கலாம். இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ரெகுலர் ஹேர் ஸ்டைலாக வச்சுக்கணும், அதுக்காக தான் போட்டு பார்க்குறேன். நாளைக்கு இன்னொன்று போட சொல்லுவோம், எது நல்லா இருக்கா அந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப மாடலாக போட்டால் நமக்கு ரெகுலராக நம்ம போட்டுக்க முடியாது. இந்த மாதிரி நான் கூட நம்ம கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் பிள்ளைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. நல்லா தலை சீவிருந்தால் நல்லா வாழ்த்து சொல்லிடுங்க. பாய் சொல்லிடுங்க. பாய்.